திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார். இப்பொழுது அவர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் சென்னையிலே. திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க. நீங்க தானே நேரடியா வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னீங்களா? நிறைவேற்ற 4 ஆண்டு காலம் அவருடைய மனு கொடுத்து எந்த பிரதிபலனும் இல்லாத காரணத்தினாலே அவள் போராட்டத்தில் இறங்கி 10 நாட்கள போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டம் நடத்துகிறவர்களை இன்றைக்கு கைது செஞ்சு பல மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அவர் கேட்பது என்ன? ஆவட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது நேரடியாக சென்று தூய்மை பணியாளர்கள் போராடுகின்ற சந்தித்து வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றார். திரு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர் கேட்கின்றார். நியாயமான கேள்வி. தூய்மை பணியாளர் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக, வீடு கட்டி தருவதாக, காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க. அவர்கள் கேட்பது வேறு, நீங்கள் தெரிவிப்பது வேறு. ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தூய்மை பணியாளர் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்பதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது. இத்தனை நாள் ரோசமே வரல. இப்பதான் முள்ளக்கெல்லாம் ரோசம் வந்திருக்குது. இப்பதான் மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.